ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? மண்டே சமையல் நான் அப்லோட் பண்ணலைங்க. இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். இது தக்காளி சாஸ் செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கினிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த சைடில் நம்ம பொட்டோட்டோ உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணல. இந்த முறை நாம் வந்து பொரியல் பண்ணலாம். பொரிஞ்ச உடனே இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டோம்னாக்கா வதங்கிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுடலாங்க. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குல மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கேற்றவாறு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வதங்கிடுச்சு. நம்ம வீட்டில் ரெடி பண்ண மிளகாய்த்தூளை நம்ம போட்டுடலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நானும் இது கொஞ்சம் அதிகமான காரம்னா எனக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் போட்டுக்கணும். ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கு. இதுமாரி கொண்டுங்கன்னா இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் போட்டோம். மிளகாத்தூள் பச்சை வாசனை ஆயிலில் போட்டுங்க. டீப் ஆயிலும் பண்ணலாம். நமக்கு இதுக்கு தகுந்த டொமேட்டோ ரைஸுக்கு தகுந்த நம்ம பச்சை வாசனை போட்டுக்கிறது, கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போட்டுக்கிறது. நாம் இது பண்ண காயை போட்டுடலாம். சுழுவில் வச்சு நல்லா வதக்குங்க. நான் வந்து வதக்கும் போது கேமரா பிடிக்க முடியுதுன்னு நான் கேமரா எடுத்து கையில் வச்சுட்டு இது வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சுலோவை வச்சுக்கோங்க. ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. குழம்பு இந்த அளவுக்கு ட்ரையாக கொஞ்சம் பண்ணி விடுங்க. சாதத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாங்க. இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் கிடைக்கும். 1.25 அளவுக்கு நான் சேர்த்தேன். இது வந்து நம்ம போட்டு ரோஸ்ட் ஆகணும்னு பார்க்கும்போது தீயாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி இல்லாமல் இது பண்ணுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் எடுத்து வதங்கி எடுத்துங்க. நானும் அதுக்கு தேவையானது டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையான பார்த்து போடுங்க. நம்ம ரைஸை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு கலருக்கு நாம் ஸ்லோ பண்ணிக்கலாம். குக்கர்லேயும் நம்ம தாளித்து விடலாம். இது வந்து வடித்து சாப்பிட்டு மிக்ஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டிருக்கணும், வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போட்டு ஸ்லோவில் விடலாம், மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண உருளைக்கிழங்குன்றதால உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கி போயிடுச்சுங்க. நாம் இந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லாவே வதக்கிடலான்னாங்க. எங்கள் வீட்டில் என்ன சமையல் கம்மி பண்ணுங்கள். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதத்துலேயும் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் இந்த மெத்தடு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்க போடுங்க. நம்ம ரெட் சில்லி போட்டுக்கலாம். இது கூட ரெட் சில்லி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்குங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தாங்க பிடிக்கும். அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக கூட்டி வச்சுருக்குங்க. அதனால போயிடும். எங்கள் வீட்டில் வந்து மண்டே ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேவும் சமையல்னு ஒன்று வச்சுருப்பேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மண்டே வேணால் எங்கள் சின்ன மாமியார் வந்து சொல்லிக்கிட்டு மண்டே வேணால் கீரை சமைப்பாங்க அவங்க. அதை பார்த்து நான் மண்டே வேணால் கீரை, டியூஸ்டே வேணால் சாம்பார், புதன்கிழமைனா முட்டை சிக்கன், அப்படி வியாழக்கிழமைனா அதே சாம்பார், வெள்ளிக்கிழமையும் சாம்பார், சனிக்கிழமைனா நமக்கு தேவையான இது பலாவோ அப்படி வச்சுக்குவோம். அது மாதிரி. ஆனால் டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் தேர்ஸ்டேவும் கண்டிப்பாக சாம்பார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கட்டுங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சலாம். அது வாசனை போய்ட்டு இது நம்ம தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை, ஃபுல்லாக வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்க்கலாம். அப்பப்போ கைப்பிடுங்க. நம்ம தண்ணி ஊற்றாததுனால இதுதான் ஊற்றி இந்த மாதிரி நல்ல மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரைஸை வந்து ஒடிச்சிட்டு நாம் ஆற வச்சுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டால் பண்ணியிருக்கோங்க. அதுக்கு கடுகு எண்ணெய் கஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம். சுலோவில் வச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொரியும் போது தீ பற்றிக்கும், அதனால் உஷாராக இருங்க. சீரகம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னே தீயை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம டாலோடு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி 2 பழத்தை எடுத்து நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறோம். நாம் சப்பாத்தி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். சுட ரைஸ், மிளகாய்த்தூள் டால், அதாவது காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் போகிற டால் எங்களுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எப்போவுமே சித்ரானா டொமேட்டோ ரைஸ், வெரைட்டிஸ் ரைஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் டால் கண்டிப்பாக பண்ணிவிடுவேங்க. ஆரஞ்சு ஜூஸ், டொமேட்டோ ரைஸ், கொஞ்சம் சப்பாத்தி, நைட்டுக்கு யூஸ் ஆகிடும், அதனால சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு பொரியல். இது வந்து சுரைக்காய் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதனாலனா மிளகாய்த்தூள் போட்டு நம்ம பருப்பு ஆனியன் அதெல்லாம் போட்டு நம்ம பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ், அப்போது நம்ம அதில் பாதி பருப்பு எடுத்துக்கணும். நம்ம சுரைக்காய் கூட்டோடு இது பண்ணிக்கலாம். அது டேஸ்ட்டாக இருக்கும். இது பருப்பு ரெண்டுமே நான் எடுத்துக்கணும். இது பண்ணிக்கினேன். 2 டிஷ்ஷுக்கும் பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டேன். 200 கிராம் பருப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி இது தான். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஸ்டே லஞ்சு மெனு. டொமேட்டோ ரைஸ், ஒயிட் ரைஸ், வத்தல், இது சொரக்காய் கூட்டு, இது மிளகாய்த்தூள் போல் டால், சப்பாத்தி, பொட்டேட்டோ ஃப்ரை, பொரியல். இன்றைக்கி மெனு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன மெனு, என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.